அன்பர்களே, இந்த பதிவில் நாம் உலகத் தோற்ற, உயிர் தோற்ற ஊழ் கோட்பாட்டில் தோன்றிய தமிழர் ஆசீவக பூசை முறைகள் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. நாம் வாழுகின்ற இந்த பூமி பந்தை உலகம் என்று அழைக்கின்றோம். உலகம் என்ற இச்சொல் மண்ணுலகை மட்டும் குறிக்கும் சொல்லாக பயன்படுகிறது. ஆனால் அண்டம் என்பது பூமி, சூரியன், சந்திரன் உட்பட 9 கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் என நாம் வாழும் சூரிய குடும்பத்தை குறிப்பிடுகிறது. அதுவே பேரண்டம் என்பது நமது கண்களுக்கு புலப்படுபவைகள், புலப்படாதவைகள் என எண்ணற்ற கோள்களையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது. இதனை பால்வெளி என்றும் அழைக்கின்றோம். இந்த பேரண்டத்தில் உள்ள எண்ணற்ற கோள்களில் ஒன்றுதான் இவ்வுலகம். மேலும் சூரியனில் இருந்து சிதறி விழுந்த ஒரு சிறு துண்டுதான் இந்த உலகம். எனினும் சூரியன் எப்போது உண்டானது என்றோ, உலகம் உண்டான பின்பு அதில் உயிர் தோற்றம் எப்போது துவங்கியது என்றோ சரியாகவும் உறுதியாகவும் கூற முடியாது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதுபோலவே பேரண்டத்தில் உள்ள எண்ணில் அடங்காத கோள்கள் எப்போது உண்டானவை என்று இன்று வரை எவராலும் கூற இயலவில்லை. அண்டத்து சூரியனில் இருந்து பெரும் ஓசை ஒளியுடன் வெறும் நெருப்பு கோலமாக பூமி பிரிந்து நின்றபோது அதனை சுற்றிய வெளிப்புறத்தில் காற்று மண்டலம் இருந்துள்ளது, இப்போதும் இருக்கிறது. இந்த காற்று மண்டலத்தில் உள்ள வாயுதான் கோள்கள் மற்ற அனைத்தும் தோன்றவும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆக்க நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. பூமியானது நெருப்பு பிளம்பாய் இருந்தபோது என்னென்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை உறுதியாக கூற முடியாது. ஆனாலும் அது குளிர்ந்து இறுகிய பின்பு பல மாற்றங்கள் அடைந்திருப்பதை காண முடிகிறது. நாம் வாழும் இந்த பூமியின் மேல்பரப்பு மட்டுமே குளிர்ந்திருக்கிறது. பூமிக்கு உள்ளே இன்னும் சூரியனில் இருந்து பிரிந்தபோது இருந்த அந்த நெருப்பு குழம்பு இருப்பதால்தான் இன்றைக்கும் பல பூகம்பங்களும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுகின்றன. ஆகவே பூமியின் மேல்பரப்பு குளிர்ந்து இறுகிய பின் பூமியை சுற்றியுள்ள காற்று மண்டலத்தில் உள்ள வாயுக்களின் கூட்டுறவால் பலவித இரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நவீன விஞ்ஞான கூற்றின்படி பூமியை சுற்றியுள்ள வெளியில் பலவிதமான வாயுக்கள் பரவி இருப்பதாக அறிகிறோம். அவற்றில் மிக முக்கியமான வாயுக்களாக பிராணவாயு, நீதுருச வாயு, நீர்வாயு, கரியமில வாயு போன்றவற்றை கூறலாம். இவற்றை முறையே ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றும் கூறுகிறோம். இதில் உயிருக்கும் உயிர் இயக்கத்திற்கும் ஆதாரமான வாயுவாக இருப்பது பிராணவாயு ஆகும். எவ்வாறு அண்டத்து சூரியனிடம் இருந்து ஓசை ஒளியுடன்
பூமி பிரிந்ததோ அதுபோல் பிண்டத்து தாயின் கருப்பையில் இருந்து குளவி ஓசை ஒளியுடன் வெளியே வந்து பிறந்துவிட்ட நிலையில் நிலத்தில் விழுந்தவுடன் தாயினிடம் இருந்து பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்ட பின் அந்த குழந்தை வாய் திறந்து அழுகிறது. அது அழாவிட்டால் இறந்துவிடும் என்பது அனுபவ உண்மை. தாயிடம் இருந்து பிரிந்த அக்குழந்தையானது அதுவரை தாயின் வாயிலாக பெற்று வந்த பிராணவாயுவை தன் வாயின் வாயிலாக பெற்றாக வேண்டிய கட்டாயத்தால் அக்குழந்தை வாய் திறந்து அழும்படியாக இயற்கை ஊழ் அமைந்துள்ளது. அப்படி வாயை திறந்து அழும்போது அண்டவெளியின் காற்று அக்குளவியின் வாய் வழியாக சென்று நுரையீரல் கண்ணறைகளில் நிரம்பி நெஞ்சறையை விரிவடைய செய்கிறது. அதனால் அதன் மேல்பாகம் தாழ்ந்து உயர்கிறது. இதயம் சுருங்கி விரிவடைகிறது. குருதி உடல் முழுவதும் பரப்பப்படுகிறது. ஒரு முறை இந்த இயக்கம் ஆரம்பமானவுடன் ஊழ்படி அக்குழந்தையின் உடம்பில் இருக்க செய்யப்பட்ட உயிர் தொடர்ந்து அவ்வியக்கத்தை கைக்கொள்கிறது. அண்டத்தில் உள்ள இப்பிராண வாயுதான் படைப்பிற்கு ஆதாரமானது என்பது சித்தர்களின் முடிவு. நமது தமிழ் சித்தர்களில் ஒருவரான தேரையர் சித்தர் வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேட்ப சீதமாய் துடைத்து என்று கூறுகிறார். இதைத்தான் நமது நவீன விஞ்ஞானம் ஒரு உயிர் ஒரு ஒற்றை விலம் அதாவது செல் உள்ள உடம்பில் இயங்க வேண்டுமானால் பிராணவாயு எனும் ஆக்சிஜன், நீத்துருச வாயு எனும் நைட்ரஜன், நீர்வாயு எனும் ஹைட்ரஜன், கரியமில வாயு எனும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய 4 வாயுக்களும் மிகவும் முக்கியம் ஆகிறது. இவ்வாறாக நமது தமிழ் சித்தர்கள் வாதம் என்பதே படைப்பிற்கு ஆதாரம் என்கிறார்கள். இங்கு வாதம் என்பது ஆகாயமும் அதில் உள்ள வாயுக்களும் சேர்ந்த கூட்டாகும். இதைத்தான் நவீன விஞ்ஞானமும் வாதமாய் படைத்து என சொல்ல முற்படுகிறது. இவ்வாறாக அண்டத்து சூரியனில் இருந்து பூமி பிரிந்ததையும் அதைப்போல் பிண்டத்து சூரியனான தந்தையால் உண்டான குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிரிந்ததையும் ஆய்வு செய்து நிலையான இருளில் இருக்கும் ஆதி ஆற்றலில் இருந்து ஒளி, ஓசை, காற்று, வெப்பம், வெளிச்சம் என்னும் கோட்பாட்டு தத்துவ மூலத்தின் அடிப்படையிலேயே பிறப்புக்கள் அமைகிறது எனும் இத்தத்துவத்தை அனைத்து மக்களுக்கும் கடத்தும் விதமாக தமிழ் சித்தர்களால் அமைக்கப்பட்டதுதான் தமிழர்களின் பூசை முறை. இதில் ஒளியை குறிக்கும் விதமாக விளக்கு ஏற்றுதல், ஓசையை குறிக்கும் விதமாக மணி அடித்தல், காற்றை குறிக்கும் விதமாக
சாம்பிராணி காட்டுதல், வெப்பத்தை குறிக்கும் விதமாக ஊதுபத்தி காட்டுதல், அண்டமும் பிண்டமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று நீரோடு பிரிந்து மற்றொன்று தோன்றுவதை குறிக்கும் விதமாக தேங்காய் உடைத்தல், இறுதியாக வெளிச்சத்தை உணர்த்தும் விதமாக சூடம் அல்லது கற்பூரம் காட்டுதல் நிகழ்வை ஏற்படுத்தி நமக்கு பஞ்சபூத மெய்யியல் ஆசீவகம் வழிபாட்டை நமக்கு வகுத்து தந்தவர்கள்தான் நமது தமிழ் சித்தர்கள் எனும் ஆசீவகர்கள் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.